இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி டின்னர் டைமில் கொடுக்க ஒரு கிச்சடி ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக சீரகம் தாளித்து விட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட துருவின கேரட்டு, பொடி பொடியாக நறுக்கின பாலக்கீரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நைட்டில் பாலை கொடுக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மத்தியானம் கிச்சடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இங்கே பாலக்கீரை சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடி பொடியாக நறுக்கின தக்காளி, பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு பல் பூண்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி எல்லாம் வாயில் பட்டால் கூட டேஸ்ட்டு தெரியாத அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு ஓட்ஸு, 1 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, இது 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சது, இதையும் சேர்த்துட்டு இதுக்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுறலாம். நைட் டைம் கொடுக்குறதுக்கு பெஸ்ட்டான ஃபுட்டு. இந்த மாதிரி நிறையா ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.